அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடைகளுக்கான வாஸ்து. ஒரு கடையின் வெற்றியானது விண்வெளியின் ஆற்றல், சரியான திசைகள் மற்றும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இந்த அமைப்பு ஒரு பகுதியிலிருந்து எதிர்மறை மற்றும் கெட்ட ஆற்றலை அகற்றி அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது. வாஸ்து சாஸ்திரத்தை கருத்தில் கொள்ளாமல் கடைகளை வடிவமைத்தால் வெற்றி மற்றும் வாய்ப்புகள் குறையும். கடை உரிமையாளராக இருந்தால் நீங்கள் கடைக்கான வாஸ்து பற்றி ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் தொழில் சிறக்க மற்றும் போட்டியாளர்களை முந்திச் செல்ல உதவும். அதிக லாபம் பெறுவதற்கு என்ன வழிகள் என்று பார்ப்போம். பிரதான வாயில், நுழைவு வாயில், அது எந்த திசையாக இருந்தாலும் அதில் வாடிக்கையாளர்கள் இருக்கும் விதமாக இருக்க வேண்டும். அடுத்தது பணம் வைக்கும் இடம். ஒவ்வொரு கடையிலும் பண கவுண்டர் இருக்கும். அது வடக்கு நோக்கி திறக்குமாறு வைக்க வேண்டும். அடுத்தது பணப்பெட்டியில் ஓரளவு பணம் எப்போதும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் காலியான பணப்பெட்டி துன்பத்தை குறிக்கிறது. அடுத்தது பணம் வைக்கும் இடம் தென்மேற்கு திசையில் இருப்பது சிறப்பு. மேலும் கடவுள் படம், பூஜைக்கான அமைப்பு வடகிழக்கில் இருக்க வேண்டும். கடை உரிமையாளர் வடக்கு நோக்கி உட்காருவது நல்ல பலனை தரும். அதேபோல் கண்ணாடி வைப்பது மூலமாக கடையின் அளவை இரட்டிப்பு ஆக்குகிறது. ஆனால் கண்ணாடி வைக்கும் திசை மிகவும் முக்கியமானது. இது சரியான திசையில் பொருத்தவில்லை என்றால் உங்களுக்கு அந்த தொழிலில் லாபம், முன்னேற்றம் இல்லாமல் போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடையில் வெளிச்சம் வந்து நன்றாக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு உங்கள் விளக்குகளை எரிய விடுவது நன்மை தரும். அதேபோல் கடைக்குள் எப்போதுமே ஒரு நறுமணம், நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களை வைத்திருப்பது அங்கு வரும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் அவர்கள் சந்தோஷம் அடைவதற்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக வண்ணங்களை பயன்படுத்துதல். சரியான வண்ணங்கள். ஒரு கடைக்கு சிறந்த நிறங்கள் வெளிர் நிறங்கள் ஆகும். கடைக்கு அமைதியான நிறத்தை பயன்படுத்துவது நிதி ஸ்திரத்தன்மையை பெருக்க உதவும். திசைகளின்படி கடைக்கான வாஸ்து மாறுபடும் என்றாலும் வெவ்வேறு திசைகளை கொண்ட கடைகளுக்கு வாஸ்து விஷயங்கள் மாறுபடும். இதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கடையின் மையப்பகுதி தெளிவாகவும் எந்த தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இறுதியாக நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிப்பதும் வளமாக இருப்பதும் அவசியம். இருந்தாலும் வியாபாரத்தில் சில நேரங்கள் தடைகள் உள்ளன. ஆகவே பிரச்சனை மற்றும் தடைகளை அகற்ற மேலே சொன்ன வாஸ்து குறிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.